ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் நடத்திய ஆண்டாள் அடிபணிவோம் என்ற கிராமப்புற மக்களுக்கான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஓர் நாள் பக்தி யாத்திரை பற்றிய சிறு தொகுப்பு. கடந்த 2018 முதல் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் தெற்கு தமிழக மாவட்ட கிராமங்களில் அறவழி நடப்போம் என்ற தலைப்பில் தர்ம பிரச்சாரம் நடத்தி வருகிறது. கடந்த வருடம் மார்கழியில் ஸ்ரீ ஆண்டாள் நடத்திய பாவை நோன்பு என்ற விரதம் திருநெல்வேலியில் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றிய விழிப்புணர்வு பெறுவதற்காக ஓர் நாள் பக்தி யாத்திரை திட்டமிடப்பட்டது. அறவழி நடப்போம் மற்றும் பாவை நோன்பு விரதம் இதிலே பங்கு பெற்று வரும் கிராமப்புற சிறியவர் பெரியவர் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. விருப்பமுடைய பல பேர் மிகச் சிறு தொகை கட்டி முன்பதிவு செய்தனர். இந்த கிராமங்கள் நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், பாளையங்கோட்டை மற்றும் மானூர் பிளாக் என பிரிக்கப்பட்டு அங்கே பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த யாத்திரையானது கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 29 கிராமங்களிலே இருந்து 1292 பேர் பங்கு பெற்றனர். கிட்டத்தட்ட 650 பேர் பிள்ளைகள், மீதமிருந்தவர்கள் பெரியவர்கள். இந்த 29 கிராமங்களுக்கும் அருகிலிருந்தே 20 பேருந்து மற்றும் 10 சிற்றுருந்து மூலம் அழைத்து சென்று திரும்ப விடுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக சுற்றுலா திட்டமிட்டு செயல்படுத்துவதற்காக சென்னை, பெங்களூர் போன்ற இடங்களிலிருந்து யாத்திரை நடத்துவதிலே தேர்ச்சி பெற்ற கிஞ்சித்காரம் அறக்கட்டளை தன்னார்வத் தொண்டர்கள் ஒரு வாரம் முன்னமே வந்து எல்லா கிராமங்களையும் பார்த்து வாகன ஏற்பாடுகளையும் திட்டமிட்டனர். 3-4 கிராமங்களுக்கு உள்ளூரிலிருந்தே ஒரு குழு தலைவரும் அனைத்து கிராமத்திலும் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஆவலுடன் திட்டமிடுதலில் பங்கு பெற்றனர். அறக்கட்டளையினுடைய தன்னார்வத் தொண்டர்கள் முந்தன நாள், அதாவது டிசம்பர் 7ஆம் தேதியே அனைத்து கிராமங்களுக்கும் சென்று தங்கி விடிகாலை கிளம்புவதற்கு அனைவரையும் ஊக்கப்படுத்தி அழைத்து வருவதற்காக அங்கேயே தங்கியிருந்தனர். யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் பங்கு பெறுபவர்களுக்கு அடையாள அட்டை, பெரியவர்களுக்கு தோள்பை மற்றும் சிறுவர்களுக்கு முதுகில் மாட்டிக்கொள்ளும் பை, திருப்பாவை புத்தகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பற்றிய விளக்க புத்தகம் வழங்கப்பட்டது. திட்டமிட்டபடியே சுற்றுலா அன்று விடிகாலை 5 மணிக்கு அனைத்து கிராமங்களிலிருந்தும் உற்சாகமாக கிராம மக்கள் புறப்பட்டனர். நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டே வந்தனர். வருகிற வழியில் சங்கரன் கோவில் என்னுமிடத்தில் வண்டிகளிலேயே சிற்றுண்டி அனைவருக்கும் பொட்டலமாக வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து அடைந்தவுடன் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழுவினர் ஆண்டாள் ரங்கமன்னார் கோவிலுக்கும் மற்றொரு குழுவினர் வடபெருங்கோயிலுடையான், அதாவது பெரிய பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபட்டனர். பிறகு பெரியாழ்வார் கோவிலுக்கு முன்னால் நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டு கூடியிருந்தனர். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் அனைவரையும் இங்கே வரவேற்று பெரியாழ்வார் பற்றியும்
பல்லாண்டு பாடல்கள் பிறந்ததை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் விளக்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பேரு மங்களாசாசனம்னு பேரு. மங்களம் நன்மை, எல்லா விதமான நன்மைகள். ஆசாசனம் ஏற்படுக என்று சொல்லுங்கள். நன்மை உண்டாகுக, நன்மை ஏற்படுக, நன்மை விளையட்டும், நன்மைகளெல்லாம் வளரட்டும் அப்படின்னு சொன்னவர் தான் பெரியாழ்வார். பெருமாள் இடது கையில என்ன பிடித்துக் கொண்டிருக்கிறார்? சங்கம். சங்கம். அந்த சங்கம் தான் ஊரு சத்தம் போடும். அது என்ன சத்தம் போடும்? ஓன்ற பிரணவத்தை சொல்லணும். அதை சொல்லி சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆண்டாள் பெருமையை புரிய வைக்கணும். அனைவரும் காத்திருந்த தினமும் நடக்கும் அற்புத நிகழ்ச்சியான பெரியாழ்வார் தன் கோவிலிலிருந்து கைத்தலமாக வந்து பல்லாண்டு பாடிய நிகழ்ச்சியை பக்தி பரவசத்துடன் அனைவரும் வழிபட்டனர். அனைவருக்கும் பெரியாழ்வாருடைய தீர்த்தம் மற்றும் இராமானுசன் என்று சொல்லக்கூடிய, அதாவது அவருடைய பாதுகைகள் தலையிலே சமர்ப்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் ஆண்டாள் ரங்கமன்னார் சேவித்தார்களோ அவர்கள் பெரிய பெருமாளையும், பெரிய பெருமாளை சேவித்தவர்கள் ஆண்டாள் ரங்கமன்னார் கோவிலுக்கு சென்று சேவித்தும் வழிபட்டனர். ஆண்டாளினுடைய அவதார ஸ்தலம், சக்கரத்தாழ்வார் சந்நிதி, ஆண்டாள் மாலை சூடி பார்த்த கிணறு, பெரியாழ்வாருடைய வீடு என்பதற்கான சான்றுகள், இதை அனைத்தையும் தொண்டர்கள் விவரித்துச் சொல்ல பங்கேற்ற பக்தர்கள் கேட்டு கண்டு இன்புற்றனர். அனைவரும் அவதார ஸ்தலத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட மேடை அருகிலே ஒன்று கூடி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்று நாம சங்கீர்த்தனம் செய்தனர். எல்லாரும் சுவாமியை வரவேற்க எல்லாரும் ஒரு முறை ரெண்டு கையை தூக்கி சுவாமிக்கு வரவேற்கும் விதமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. ஸ்ரீமான் வகுலாபரணம் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரின் சிறப்பு, கோயிலுள் உள்ள தெய்வங்களின் சிறப்பு மற்றும் பழமையை எடுத்துரைத்து வினா விடை நிகழ்ச்சி நடத்தினார். நீங்க வந்திருக்கிற ஊரின் பேர் என்ன? சரி, பின்னாடி ஒரு பெரிய கோயில் போனீங்கல்ல, அந்த கோயிலுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? உள்ள கர்ப்ப கிரகத்துல முதல்ல இருக்கிறது யார்? இடது பக்கமா ஆண்டாள். நடுவுல இருக்கிறவர் பேர் என்ன? 3 தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை. சரி, ஆண்டாள் இருக்காங்க, ரங்கமன்னார் இருக்காங்க. அவங்க பக்கத்துல நிக்கிறது யாரு? கருடன், பறவை. அப்படின்னா பகவானுடைய வாகனம். உள்ள யாராவது ஒரு கிணறு பார்த்தீங்களா? என்ன கிணறு தெரியுமா? அது ஆண்டாளம்மா மாலை போட்டுக்கிட்டாங்க. அந்த கிணத்துல தான் அழகா இருக்கிறானான்னு பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ பழைய கிணறு இல்லை? நீங்கள்லாம் ஒழுங்கா வகுப்பு அட்டன் பண்றீங்களான்னு பார்க்கணும். யார் ஆண்டாளாக பிறந்தது? பூமாதேவி. பூமாதேவி தான் ஆண்டாளாக பிறந்தார்கள். சரியா? அவரை பார்த்து எடுத்தது யாரு? பெரியாழ்வார். சிறுமார்கள் திருமால் பெருமை என்ற திரைப்படத்தின் ஆண்டாள் சரித்திர பகுதியை தத்ரூபமாக நடித்து நாட்டியமும் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தனர். அனைவரும் கூடி திருப்பாவை மற்றும் பல்லாண்டு பாடல்களை பாடினர். 5-6 வயது குழந்தைகள் திருப்பாவை பாடல்களை பாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமிகள் அருளரை ஆற்றி அனைவருக்கும் ஆசி வழங்கினார். சுவாமிகள் சந்நிதியினுடைய மாலை மரியாதைகளை நம்முடைய வேலுக்குடி சுவாமி அவர்களுக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரிப்ராஜகாச்சாரியரான ஜீயர் சுவாமி அவர்கள் சமர்ப்பிக்கிறார். யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம்
लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमते रामानुजाय नमः. श्री வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து நீங்காசனம் இருந்து எப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மங்களாசாசனம் பண்ணுறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. இந்த யாத்திரை ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்தவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். இவர் ஸ்ரீமதி ரம்யா அண்ட் ஸ்ரீ ராஜேந்திரன். சுப்பிரமணிய ராஜா அவர்கள் தொண்டர்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். நம்முடைய சுவாமிகளினுடைய அருள் உரையை கேட்டு இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்க இப்ப பெரிய கைத்தட்டல் கொடுத்தாகணும். அவர்களுடைய விடாமுயற்சியில் தான் இங்க நாம வந்திருக்கிறோம். ஸ்ரீமான் சர்வாங்க சுந்தரதாஸ் பனையங்குளம், செல்வராணி கூந்தல்குளம், அந்தோணி அம்மாள், கலந்தபனை திலகர் அவர்கள், ராஜலிங்கபுரம் ஸ்வேகா, வீரபாண்டியன் ஊர் மனுவேல் அதிகாரி, அவருக்கு உங்கள் சார்பில் பாராட்டு நன்றி. தெற்குப்பட்டி முத்துலக்ஷ்மி, எல்லா பிரச்சாரகர்களிலையும் இளமையான பிரச்சாரகர். எட்டங்குளம் மாரிமுத்து, நெல்லை துருத்து கார்த்திஷ் குமார், வெங்கடாச்சலபுரம் முத்துலக்ஷ்மி. ஆண்டாள் மேடைக்கு வரவும். கங்கை கொண்டான் வெங்கடகிருஷ்ணன், இவருக்கு நல்ல கைத்தட்டல் கிடைக்கிறது. இன்று ஆண்டாள் வேஷமிட்டு கொண்டு வந்த இந்த குழந்தைக்கு ஆண்டாள் அருள் பூர்ணமாக கிட்டட்டும். குப்பனாபுரம் சங்கரம்மாள், தாழையுத்து ஸ்ரீமதி மாரீஸ்வரி, பன்னீரூத்து பட்டுமருது, வல்லவன்கோட்டை திருப்பதி கண்ணனாக வேஷமிட்டார், கையில் புல்லாங்குழல். திம்மராஜபுரம் ரம்யா, ஆழிக்குடி பேச்சியம்மாள், கால்வாய் இளமாறன். இவர் இன்று பெயரில் இளமையோடு இருக்கிறார், வயதிலும் இளமையோடு இருக்கிறார். நத்தம் கிருஷ்ணவேணி அம்மாள், பராக்கிரம பாண்டி ஷண்முக சுந்தரம், ஆலடியூர் கமலாதேவி, காரியாண்டி அம்மா பொண்ணு, சம்பவர் வடகரை யசக்கி அம்மாள், நாகல்குளம் பிரேமா. இப்ப எல்லாருக்குமா சேர்த்து ஒரு பெரிய கைத்தட்டல். வேலுக்குடி சுவாமிகள் அருளுரை வழங்கி அடுத்த முறை அனைவரும் திருப்பாவை 30 பாடல்களையும் மனப்பாடம் செய்து கொண்டு 1200 பேர், ஒவ்வொருவரும் 10 பேரை அழைத்து கொண்டு மொத்தமாக 12,000 பேர் வந்து ஆண்டாளை தரிசிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். ஆண்டாள் அடி பணிவோம். இந்த யாத்திரை குழந்தைகளான உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. நீங்கள் எல்லாரும் இப்போ ஆண்டாள் சேவிக்க வந்திருக்கிறீர்கள். இங்கு எதற்காக வந்தோம்? பக்தியை வளர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். வந்தவர்களெல்லாம் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஊருக்கு வந்து ஆன்மீக விஷயத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பலரும். அவர்களுடைய விடாமுயற்சியாலே அவர்கள் சொல்லித்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இவர்கள் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஏற்படுத்தின ஸ்ரீமான் வகுளாபரணன் அவர்கள் ஒரு நிமிடம் மேடைக்கு வரவும். இவர்தான் இவர்கள் எல்லாரையும் தயார்படுத்தி என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்லி
அது எப்படி உங்களை சென்று அடைய வேண்டும்ங்கிற முயற்சியெல்லாம் எடுத்து வருபவர். இப்போ உங்களிடத்தில் அவர் சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போது இங்கே வந்திருப்பது 600 குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்கள் 600 பேரும். இதுதான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரும்ப போன பிற்பாடு ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைகளுக்காவது இங்கே பார்த்ததை கற்றுக்கொண்டதை எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ 1200 பேராக போனவர்கள் அடுத்த ஊருக்கு செல்லும்போது அடுத்த கோயிலுக்கு எத்தனை பேர் போகணும்? 1200 10ஆல் பெருக்கினா 12,000 தானே. இந்த கோவில் 1,20,000 பேர் தாங்கும். 12,000லாம் ஆண்டாளுக்கு ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் 12 லட்சம் பேர் வந்தாலும் ஆண்டாளுடைய அருட்பார்வை சிறு பார்வை போதும். அந்த அளவுக்கு பக்தியும் யோகமும் வளர்ந்திருப்பவர்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கண்ணனுக்கு போராது. அதனால் வகுளாபரணனுடைய தொண்டு இன்னும் சிறக்க உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்தொத்தரும் திரும்ப ஊருக்கு போய் 10 பேரிடத்தில் எடுத்து சொல்லணும். வகுளாபரணனுக்கு உறுதுணையாக இருந்து இவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற ஸ்ரீமதி அருணா, ஸ்ரீமான் கமல், ஸ்ரீமதி ரம்யா பரத்வாஜ் அவர்கள், ஸ்ரீமதி அபராஜிதா அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வேண்டிய அளவு அக்கார அடிசில் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கலுடன் கூடிய சுவையான மதிய உணவு வழங்கப்பட்டது. உணவு முடிந்து திருவீதியில் வேலுக்குடி சுவாமிகள் முன்னின்று நடத்த ஹரே ராம ராம நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு திருமுக்குளத்தை அடைந்து அதனை பற்றிய முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி பயணித்தனர். மலையேறி ஸ்ரீனிவாசனை வழிபட்டு திரும்பும்போது படிக்கட்டிலே அமர்ந்து பக்தி பரவசத்துடன் சிறுவர் பெரியவர் என அனைவரும் பஜனை பாடல்கள் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் பாடி அபிஷேக பிரிய ஆபன் நிவாரண ரத்ன கிரீட ராமானுஜனுத கோவிந்தா கோவிந்தா. உன்னுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து இந்த ஆண்டாள் அடிபணிவோம் என்ற யாத்திரையை இனிதே நிறைவு செய்கிறோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அனைவருக்கும் மாலை சாக்லேட் பால், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இனிப்பு, காரம் இதையெல்லாம் வழங்கப்பட்டது. இந்த யாத்திரையின் நினைவாக ஆண்டாள் தாயார் திருப்பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்யப்பட்ட மஞ்சள் சரடு மற்றும் குங்குமம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அனைவரும் மார்கழியில் பாவை நோன்பு விரதம் இருந்து மங்களம் அடைய வேலுக்குடி சுவாமி அறிவுறுத்தினார். எங்களுக்கு பக்தியை கற்றுக் கொடுத்து நல்ல பண்புகளை வளர்த்துவிட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. ஆண்டாள் அருளை பெற்றுக் கொடுத்த இங்கு வர வழிகாட்டிய உங்களுக்கு மிகவும் நன்றி. இந்த சுற்றுலாவை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து பக்தி அனுபவத்துடன் தங்கள் வீடுகளை நோக்கி புறப்பட்டனர். இந்த ஆன்மீக சுற்றுலா செவ்வனே நடத்தி கொடுத்த அனைத்து கிராமப்புற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறது. மேலும் மேலும் இதுபோன்று சிறப்பான தொண்டுகளிலே ஈடுபட வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறது. இதனை நடத்தி கொடுத்த ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.
பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆடிப்பூரநாயகியே ஆண்டாளே, உந்தன் பேரழகை காண வந்தோம் ஆண்டாளே. ஆடிப்பூரநாயகியே ஆண்டாளே, உந்தன் பேரழகை காண வந்தோம் ஆண்டாளே. பாடி நின்ற பைங்கிளியே ஆண்டாளே, பாடி நின்ற பைங்கிளியே ஆண்டாளே. உன்னை பக்தியுடன் பாட வந்தோம் ஆண்டாளே.